ஒரு கடிகாரத்தில் மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் நேராக இருக்கும் சந்தர்ப்பங்கள் முற்பகல் 6 மணியிலிருந்து பிற்பகல் 6 மணி வரை எத்தனை சந்தர்ப்பங்கள் அமையும் என்ற வினாவுக்கான விடைகாண் விளக்கம். 6 மணிக்கு முதல் தடவையாக நேராக நின்றது. அடுத்து 7:05க்கு நேராக நிற்கின்றது. அடுத்ததாக 8:10க்கு நேராக நிற்கின்றது. இவ்வாறு ஒவ்வொரு 1 மணி 5 நிமிடத்துக்குத்தான் தாண்டித்தான் அடுத்து நேராக நிற்கும். அப்போ 9:15, அடுத்தது 10:20க்கு நிற்கின்றது. இந்த மாதிரி ஒழுங்கிலே 5 நிமிடங்கள் தாண்டி இது 10:20க்கு நிற்கின்றது நேராக. இப்படியாக இருக்கும் போது இது திரும்ப இப்படியாக ஒரு வட்டம் சுற்றி வந்து, அதாவது மணிமுள் ஒரு வட்டம் சுற்றுகின்ற வேளையிலே 5:55க்குத்தான் மீளவும், அதாவது 11வது தடவையாக அது நேராக நிற்கின்றது என்பதை பார்வையிடுங்கள். அதாவது 5:55க்கு கிட்டத்தட்ட 5 இல்லை, இது 4, அடுத்தது 5:55 விட தாண்டித்தான் 11வது தடவையாக அது நேராக நிற்கின்றது. இது 12 அல்ல. அப்போ மொத்தம் 11 தடவைகள் மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் 12 மணித்தியாலங்களுக்கு நேராக இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டோம். இதே போன்றுதான் மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றையொன்று சந்திக்கின்ற சந்தர்ப்பங்களும் நாங்கள் 12லிருந்து பார்வையிட்டால் பாருங்கோ, 12 வரையில அதை கொண்டு சென்ற பிறகு மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றையொன்று சந்திக்கும் சந்தர்ப்பங்கள், அதாவது நள்ளிரவு 12ல் இருந்து நண்பகல் 12 வரை என்றால் முதல் ஒழுக்கா 12 மணிக்கு, பிறகு 12க்கு பிறகு அடுத்த தடவை பார்க்கும்போது 1 மணி 5 நிமிடம். அப்ப கிட்டத்தட்ட 1 மணி 5 நிமிடம் 65 நிமிடங்கள் தாண்டி இருக்கின்றது. திரும்ப 2:10க்குத்தான் திரும்ப ஒன்றாக நிற்கின்றது. அப்ப இந்த வகையில இது 11:55 தான் இறுதியாக 11வது தடவையில ஒன்றாக காட்சியளிக்கும். ஆகவே இதிலிருந்து நாங்கள் தெளிவு பெறுவது யாது என்றால், மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் நேராக 12 மணித்தியாலங்களில் 11 தடவையும், மணிமுள்ளுவை நிமிடமுள் 12 மணித்தியாலங்களில் சந்திப்பது 11 தடவையும் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்வோம். இப்பதான் 11:55 அளவில் வந்துதான் சந்திக்கின்றது. இது 12 மணியை சந்திக்கிற 11 தாண்டித்தான் சந்திக்கின்றது. அப்ப 11 தடவை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் தரமைந்து பிரமை பரிசில் பரீட்சையில இவ்வாறான வினாக்களும் கேட்கப்படலாம். நன்றி.